இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி தோழர். உங்க மைக் சிம்பிள் காமிக்கல, கொஞ்சம் ஒரு முறை வெளியில போயிட்டு இணைஞ்சீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல்
அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 823வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வாரி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வாரி என்ற தொகுப்பு திருக்குறளின் 512வது குறளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க என்கின்ற குறளை மையப்படுத்தியது. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க என்கின்ற குறளை மையப்பொருளாக கொண்டது. வருமானம் வரக்கூடிய, வளம் சேர்க்கக்கூடிய வழிகளை விரிவாக்கி, வளங்களை பெருக்கி, இடையூறுகளை ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன் என்கின்ற வார்த்தையை திருவள்ளுவர் நமக்கு போதிக்கின்றார். ஆம், செயலாற்றும் திறனுடையவன் தமக்கு வரவுகள் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கக்கூடியவனாக என்றென்றும் இருக்கின்றான். தமக்கு சேர வேண்டிய, தமக்கு தேவையான வளங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் தம்மிடம் இருக்கக்கூடிய இடையூறுகளை ஆராய்ந்து களையக்கூடியவனாக இருக்கின்றான். ஆம், நமது வழிகளை விசாலப்படுத்தியும் வளங்களை பெருக்கியும் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற இடையூறுகளை களையும் ஒரு குணமுடையவன் சிறந்த செயல்புரையும் திறனாளனாக பரிணமிக்கின்றான் என்பதை திருக்குறள் இந்த வாரி என்ற தொகுப்பு நமக்கு ஒரு வளமையான வழிகாட்டுதலை வழங்குகின்றது. ஒவ்வொரு நாள் வாழ்வியலையும் நாம் சீரிய முறையில் எதிர்கொள்வதற்கு இந்த சிந்தனைகள் நமக்கு அவசியமான, அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் எப்பொழுதுமே இந்த திருக்குறளுக்கு வாழக்கூடிய ஒரு முன் உதாரணமாக இருப்பவர் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். அவருக்கு தமக்கான வரவிற்கான, இந்த வாழ்க்கைக்கான, இந்த வரத்திற்கான வழிகளை பெருக்குவதற்கான யுக்தியை அறிந்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த விசாலமான வழியின் வாயிலாக வளமையான விடயங்களை எவ்வாறு தமக்குள் உட்புகுத்திக் கொள்ளலாம் என்பதிலும் தெளிந்த சிந்தனை உடையவராக இருக்கின்றார். மேலும் தம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை களைந்து இன்னும் உயரிய நிலைகளை அடையக்கூடிய ஒரு திறனுள்ள செயல் புரிபவனாக எப்பொழுதும் ஒரு நம்மிடையே வலம் வரக்கூடியவர்களுள் குறிப்பிடத்தக்கவராக அசோக் மணி எப்பொழுதுமே இருக்கின்றார். தமது அதிகாலை ஓட்டமாக இருக்கட்டும், பயிற்சியாக, புத்தகம் சார்ந்த பயிற்சியாக இருக்கட்டும், குழந்தைகளோடு நேரம் செலவிடுதல், இன்னும் தமது அலுவலக பணிகளில் ஒரு சிறந்த மேலாளராக வலம் வருதல், அனைத்திலும் ஒரு திட்டமிட்ட வழிமுறையை செயல்படுத்துவதில், அதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதிலும்
வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் இன்று மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் வரலாறு என்கின்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை அடுத்த 50 நிமிடங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். தெளிந்த எப்பொழுதும் ஒரு புத்தகத்தை தேடி தேடி, அதுவும் தம்முடைய அந்த இடையூறுகளை களைவதற்கேற்ற புத்தகங்களை, தமது வளங்களை இன்னும் வசந்தப்படுத்திக் கொள்வதற்கான வழியுடைய புத்தகங்களை தேடி தேடி படிப்பதோடு நில்லாமல் அதை நம்மோடும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பிலும் பகிர்ந்து வருவது சிறப்புக்குரிய, போற்றுதலுக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அத்தகைய சிறப்புகள் நிறைந்த சிறப்புரையை நாம் இன்று கேட்பதற்காக நம்மிடையே சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாரி என்ற தொகுப்பில் மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் வரலாறு என்கின்ற அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தோடு நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியலின் ஒவ்வொரு செயல்களையும் திறனுள்ள செயலாளர்களாக நமது வாழ்வியல் பாதைகளை மாற்றி நமது வழித்தடங்களை செம்மைப்படுத்துவோம். நன்றி. சார், காலை வணக்கம் சார். பேசுறது கேக்குதுங்களா பிரிட்டோ சார்? கேக்குதுங்க அசோக். முடிஞ்சா கொஞ்சம் குரல் அளவை உயர்த்தி பேசலாம். நன்றிங்க. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற புக்கோட தலைப்பு ஹியூமன் கைண்ட், மனித குலம் அப்படிங்கிற பேர்லயும் இந்த புக் இருந்துட்டு புக் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இந்த புக்கை எழுதின ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ருட்கர் பிராக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டச் ரைட்டரு. இந்த புக் இருந்துட்டு எதோட ஒரு தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பத்தியும், ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு பிலாசபிக்கல் அப்படிங்கிறது மாதிரியும் போகும். ஆனா எனக்கு இந்த புக் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருந்தது. இந்த புக்ல இவங்க பேசியிருக்கிற எல்லா விஷயத்துக்கும். இன்ஃபேக்ட் இந்த புக்கு பூராமே நிறைய ஸ்டடீஸ் அகைன் பேசியிருப்பாங்க. ஒரு குரங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன நடந்தது? ஒரு குழந்தைக்கும் 2 வயசு குழந்தைக்கும் 2 வயசு சிம்பான்சிக்கும் என்ன நடந்தது? எலிங்க எப்படி பிஹேவ் பண்ணுது? நாய் எப்படி பிஹேவ் பண்ணுது? நரி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நெறைய சயின்டிஃபிக்கா பண்ண ரிசர்ச் ரொம்ப ஷேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா தெரிஞ்சது. ஸோ, அதனால இந்த புக் இருந்துட்டு நம்ம ஷேர் பண்றது தப்பு கிடையாதுன்னு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த புக் திடீர்னு எனக்கு ஏன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, நம்ம லாஸ்ட் மந்த் நம்ம பேசின ஒரு புக்கோட ஒரு தாக்கம் தான். ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் எழுதின புக்க பத்தி பேசியிருந்தோம். அந்த புக்ல அவர் சொல்லியிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிலாசபி ஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, மனிதனுங்கிறவன் தன்னை எதோடையும் அடையாளப்படுத்திக்க கூடாது. நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் இந்த மாதிரி, நான் இந்த மாரி டயத்துல கோவப்படுவேன் அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு அடையாளம் குடுக்கறதுனால தான் நமக்குள்ள நெறைய வன்முறைகள் வருது அப்படிங்கிற மாரி போகும். அந்த வன்முறைகள் அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அடுத்தவங்கள விட நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியில வரணும்னா, இந்த ஐடென்டிட்டீஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற மாரி கான்செப்ட்ல லாஸ்ட் டைம் ஒரு புக்க பத்தி பேசியிருந்தோம். ஸோ இந்த புக் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் அடிஷனலா ஒரு ப்ரூஃப் குடுத்த மாரி, அந்த புக்குக்கான அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நோவுனுக்கான அந்த புக்குக்கான ஒரு அடிஷனல் ப்ரூஃப்ஸ் இந்த சயின்டிஃபிக்கா அவங்க பேச, பேச என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே எக்ஸைட் ஆனேன் இந்த புக்க படிக்கும்போது. ஓ! அப்ப அவரு கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னது எல்லாமே உண்ம போல தான் இருக்கு. ஏன்னா, அவரு இந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆளு. இந்த புக்கு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? 15,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கலாம்? அப்படிங்கிற நெறைய தகவல்கள ஷேர் பண்ணும்போது, ஈஸியா நமக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆ இந்த புக்க இருந்துட்டு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு 2 கொஸ்டினுக்கான ஆன்ஸர், மனிதன் காலங்காலமா தேடிட்டு இருக்க ஒரு 2 கொஸ்டினுக்கான ஆன்ஸர் இந்த புக்கு குடுத்த மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும்.
ஒண்ணு இருந்துட்டு மனிதன்றவன் ஒரு நல்லவனா, கெட்டவனா? இது இருந்துட்டு காலங்காலமா இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னும் எத்தன லட்சம் வருஷமானாலும் இந்த கொஸ்டின் தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போது. அ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி இந்த புக்கு பண்ணியிருக்கு. ஓரளவுக்காவது நம்மள அது டைரக்ட்டா ஆன்ஸர் பண்றத விட நம்மள திங்க் பண்ண வச்சிருக்கு. நீங்களே திங்க் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி திங்க் பண்ண வச்சிருக்கு. 2வது கொஸ்டின் இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்துல எத்தனோ உயிர்கள் வந்திருக்கு, போயிருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் எப்படி சூப்பர் பவர் ஆனான்? எப்படி ஆயிருக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச், ஒரு கைண்ட் ஆஃப் தியரி. அந்த தியரிக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ற புக் தான். ஒண்ணு இருந்துட்டு மனிதன் நல்லவனா? கெட்டவனா? 2வது மனிதன் எப்படி ஒரு சூப்பர் பவர் ஆனா? ஈவன் இத்தன ஒரு உயிரினங்கள் வந்து போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நம்ம இருந்துட்டு ஒரு சின்ன இந்த புக்க எப்படி தொடங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, இதுலயும் அது ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் ஆனா கொஞ்சம் ஆஃப்டர் ஒரு நெறைய ஒரு புக்குக்கு நடுவுல வர மாரி. நான் அங்கருந்து தொடங்குனா கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். இப்ப நம்ம இருந்துட்டு ஒரு 2 பிளானெட் இருந்துட்டு இமேஜின் பண்ணுவோம். ஒரு ஃப்ளைட்ல எங்கேயோ போயிட்டுருக்கோம். எமர்ஜென்சி லேண்ட் ஆவுது. ஸோ திடீர்ன்ட்டு அந்த ஃப்ளைட் இருந்துட்டு பிளானெட் ஏல லேண்ட் பண்றாங்க. இன்னொன்னு பிளானெட் ஏல லேண்ட் பண்ணா, அந்த பிளானெட் எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு அவரு என்ன எக்ஸ்ப்ளைன் பண்றாருன்னா, ஒரு பொறாம இருக்காது, போட்டி இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா மனிதர்களும் நம்மள யார பார்த்தாலும், "ஐய்யயோ! எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களே!" அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் வரும். ஆ இதே சினாரியோ பிளானட் பின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆச்சுன்னா, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருக்குள்ளயும் ஆப்போசிட்டா போட்டி, பொறாம, நான் இவன கொன்னுட்டு இவன அழிச்சுட்டு நான் பெரிய ஆள் ஆவணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்ற மக்கள் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ, இப்ப நம்ம பூமின்றது உங்கள பொறுத்தவரைக்கும், இப்போ உங்களுக்கு 2 பிளானட் பத்தியும் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இந்த பூமிங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் பிளானட் ஏவா இருக்குமா? பிளானட் பியா இருக்குமான்னு கொஸ்டின் கேட்டோம்னா, இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன் படிக்கிறதுக்கு முன்னாடியோ என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் 90% ஆஃப் த டைம் இட் இஸ் பிளானட் பின்னு தான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த பொறாம, போட்டி, ஒருத்தர் கொஞ்சம் அழிச்சுக்கணும், அவங்கள அழிச்சுட்டு மேல வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆ பட் இந்த புக்ல அவரு சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாருமே பிளானட் 7 தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மள சுத்தி எல்லாருமே ஒரு நல்லவங்க வாழ்ற ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்றாரு. இதுக்கு அவரு குடுக்குற சம் எவிடன்ஸஸ் என்னன்னா, அகைன் இதுல நெறைய ரிசர்ச் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் மூழ்குனது, நெறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தெரியும். ஆ அந்த சர்வைவர் கிட்ட சில சைக்காலஜிஸ்ட்டும், சில சயின்டிஸ்ட் எடுத்த ஒரு ரிசர்ச்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த சர்வைவல் டயத்துல என்ன நடந்திருக்குன்னா, நெறைய பேர் ஒதுங்கி அவங்களுக்கு வழி குடுத்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருக்கட்டும், இல்ல ஈவன் கொஞ்சம் யங்கா இருந்தா கூட அ ஒரு என்ன சொல்றது? ஒரு ஜென்ட்ஸ் இருந்துட்டு லேடீஸ் பார்த்துட்டு, "நீங்க முதல்ல போய்க்கோங்க" அப்படின்ட்டு. அதாவது அந்த ஒரு செகண்ட் லேட் ஆனா கூட அவங்க இறந்துருவாங்கன்னு தெரியும். பட் வழி குடுத்துருக்காங்க அப்படின்னுட்டு. சர்வைவ் ஆன எல்லாருமே எல்லார்கிட்டயுமே இன்டர்வியூ பண்ணப்போ, அவங்க சொன்னப்போ எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க அந்த டயத்துல. யாருமே ஒரு சுயநலமாவும், "இல்ல நான் முதல்ல போய்க்கிறேன்" அப்படின்ட்டு நான் யாரையுமே பார்க்கல. எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பண்ண ஹெல்ப்னால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறனோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு இன்சிடென்ட் பேசுவாரு. அதுக்கு அடுத்தது அவரு பேசின இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த இந்த செப்டம்பர் 11ன்னு சொல்ற ட்வின் டவரோடது. அதுல சர்வைவ் ஆனவங்களும் கிட்டத்தட்ட இதே மாரி கருத்த தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு நெறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பில்டிங் இடிஞ்சு உழப்போது, ரெஸ்க்யூ டீம் வந்திருக்கு. அ அந்த ஃப்ளைட்ல அந்த ஹெலிகாப்டர்ல நான் ஏறலன்னா, நான் சாவறதுக்கான நிலைமை இருக்குன்ற ஸ்டேஜ்லயும் நெறைய பேர் மத்தவங்களுக்கு வழி விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ஆக்சுவலி சுனாமியோட ஞாபகமும், பிளஸ் இந்த சென்னை ஃப்ளட் வர டயத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, ஆ கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாரி இருந்தது. ஏன்னா, நெறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இருந்துட்டு ஒரு ஃப்ளட்ல இருக்கோம். ஆ அந்த ஃப்ளட்ல நமக்கு மட்டும் ஒரு போட்டோ ஏதோ கிடைச்சிருச்சு. நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னும்போது, நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவர்கிட்ட நம்ம காலங்காலமா சண்டை இருக்கலாம். பட் நம்ம அவர பார்க்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் 9% ஆளுங்க, அவன எப்படியாவது காப்பாத்திரலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரது, நம்மளால கண்டிப்பா நோட் பண்ண முடியும். அவன் நம்மளோட எதிரி, நம்மகிட்ட சண்டை தானே போட்டுட்டு இருந்தான். அவன் இறந்தா பரவால்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு கண்டிப்பா வரவே வராது. அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இது எல்லாமே இந்த ஒண்ணொண்ணா பார்க்கும்போது. ஸோ இதுல கடைசியில அவரு இ இது முடிக்கிற விதம் எப்படி இருக்கும்னா, "ப்ளீட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் 1936 நெனைக்கிறேன். ஸோ என்னன்னா, இது 2வது உலகப் போர் நடக்கிற டயத்துல நடந்த ஒரு விஷயம்.
என்ன ஜெர்மன் இருந்துட்டு முதல்ல பிரிட்டன் மேல குண்டு போட்டுச்சு. அது எத்தனையோ 346 ஒரு 80,000 குண்டுகள் அப்படின்ட்டு நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, அதுல இருந்துட்டு குண்டு போட்டிருக்காங்க. ஆ ஸோ அந்த டயத்துல எல்லாருமே விசாரிச்சது என்ன நெனச்சது என்னன்னா, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அ லண்டன் அப்படிங்கிற அதாவது அந்த பிரிட்டன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியே இருக்காது. அது அழிஞ்சு போயிடும். அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப மூர்க்கத்தனமா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஒருத்தன ஒருத்தன் கொல்லணும். கொன்னு அவங்ககிட்ட இருக்கிற உடைமையெல்லாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. இது 1936ல. அகைன் அங்கேயும் போய் ரிசர்ச் பண்ணப்போ, எல்லாருமே சொன்னது என்னன்னா, எங்களோட லைஃப்ல இந்த மாரி மனிதர்கள நாங்க எப்பயுமே பார்த்தது கிடையாது. அந்த மாரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. பொறாமை இல்ல. ஒரு நல்ல என்ன சொ என் எம் எப்படி சொல்றது? எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களா இருந்தாங்கன்ற மாரி ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. ஓகே. இது இருந்துட்டு ஜெர்மன் பிரிட்டன் மேல குண்டு போட்டுருச்சு. இப்ப இருந்துட்டு இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ட பார்த்ததுமே, ஆ பிரிட்டனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஜெர்மன் மேல குண்டு போடலாம் அப்டின்னிட்டு. பட் மக்கள்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க. விட்டுறலாமான்னு கேட்டப்ப அரசியல்னால சரி மறுபடியும் நம்ம அவங்க மேல குண்டு போடலாம் அப்டின்னு சொல்லிட்டு குண்டு போட்டுருக்காங்க. எப்படி போட்டுருக்காங்கன்னா, ஜெர்மன் பிரிட்டன் மேல போட்டத விட 10 மடங்கு அதிகமா போட்டுருக்காங்க. அப்போ டெஃபினெட்லி எஃபெக்ட்டும் 10 மடங்கு வொர்ஸ்ட்டா தான் இருந்திருக்கும். ஸோ அங்கேயும் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுமே, அந்த ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் எல்லா கண்ட்ரில இருந்தும், ஈவன் பிரிட்டன்ல இருந்தும் ஜெர்மன் போயிட்டு விசாரிச்சதுல, அவங்களும் கிட்டத்தட்ட கிடையாது. அதே பதில சொல்லியிருக்காங்க. இந்த மாரி டயத்துல தான் நாங்க இருந்துட்டு ரொம்ப ஹியூமரா இருந்தோம். அதாவது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் நாளைக்கு இறந்தாலும் இறந்துருவேன். இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாள். அந்த மாரி டயத்துல மனிதன் எப்படி ஃபீல் பண்றான் அப்படிங்கிற மாரி ஒரு தியரி நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க இருந்துட்டு ஒரு பொறாமையோ, இல்ல யாரையும் கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, யாரையும் ஏமாத்தணும்னா ஒரு நல்ல மனிதனா வாழ்றாங்கன்றது தான் இந்த 2 இன்சிடென்ட்டும் நமக்கு இந்த பிளிட்ஸ் அப்படிங்கிற இந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு குடுக்குறாங்க. பட் வரலாறு இந்த மாரி நெறைய ஒரு டைட்டானிக் ஆகட்டும், இல்லன்னா ஒரு ட்வின் டவர், பிளிட்ஸ் எதுவா இருந்தாலும், மனிதர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிற மாரி நமக்கு அது புரிய வச்சுக்கிட்டே வருது. பட் இருந்தாலும் வெனீர் தியரின்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அது கண்டுபிடிச்சது ஒரு சைக்காலஜிஸ்ட். அவரு பேர் எழுதி வைக்கல நானு. ஸோ அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆ மனிதனுங்கிறவன் நல்லவன் மாரி தெரியும். பட் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்ற வரும்போது ஆ அவன் இருந்துட்டு ஒரு கெட்டவனாவும், ஒரு சுயநலம் மிக்கவனாவும், அடுத்தவங்கள அழிக்கிறத பத்தி தான் யோசிப்பான் அப்படிங்கிறது தான் இந்த தியரி. ஆ அப்போ குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு டவுட் வந்தது. நிகழ்வுகள் இப்படி சொல்லுது. பட் தியரி இப்படி சொல்லுது. ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது, அவங்க கண்டுபிடிச்ச ஆன்ஸர் என்னன்னா, மனிதர்களுக்கு அவைலபிலிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் எவிடன்ஸ் அவர் குடுப்பாரு. அவைலபிலிட்டி பயாஸ் பத்தி பேசுவார். அவைலபிலிட்டி பயாஸ் என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதுல ஒரு 10 விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா நமக்கு அது தெரிஞ்சது 2 விஷயம் தான் இருக்கும். அந்த 2 விஷயத்த வச்சுட்டு நம்மள ஒரு டிசிஷன் எடுப்போம். அதுக்கு தான் நம்ம மனிதர்கள் எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு வரோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஓகே. இந்த அவைலபிலிட்டி பயாஸ்ங்கிறது உண்மையான்னு பார்த்தோம்னா, இது ப்ரூவ்டு. எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் சொல்லிட்டாங்க. இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, நியூஸ் அப்படிங்கிற ஒண்ணு தான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரீசன். இது எதுக்கு நான் இந்த இடத்துல இத பத்தி பேசலாமா வேணாமான்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் நம்ம எல்லாருமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு நியூஸ்ங்கிறது ஒரு பொழுதுபோக்காவே ஆயிடுச்சு. ஸோ அப்ப எனக்கு அது சரி அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். எப்படி ஒரு நியூஸ் ஒரு மனுஷனோட மைண்ட மாத்தும் அப்படிங்கிற மாரி, எப்படி அந்த நியூஸ பார்க்கலாம் அப்படிங்கிற மாரியும் தோணுச்சு எனக்கு. ஸோ ஜஸ்ட் 1 மினிட்ல முடிக்கிறேன். என்னன்னா, ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது. ரோட்ல நடக்குறாங்க. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் நெறைய பேர் இறக்குறாங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லயும் நெறைய பேர் இறக்குறாங்க. பட் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல ஒரு இன் அ இயர் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 1% ஆஃப் ஆளுங்க இறப்பாங்களா இருக்கும். பட் வந்துட்டு ரோட் சைட்ல 10% ஆஃப் ஆளுங்க இறப்பாங்க இருக்கும். பட் நம்மளோட பயம் எப்பயுமே ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது தான் இருக்கு. ரோட்ல கார்லயோ, பஸ்லயோ போம்போது இல்ல. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, ரோட்ல நடக்கிற எந்த ஒரு ஆக்சிடென்ட் பத்தியும் நியூஸ் சேனல் பெருசா இருந்துட்டு நம்மகிட்ட ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. ஆனா, ஃப்ளைட்ல ஒரு ஆக்சிடென்ட் இப்ப ரீசென்ட்டா நடந்த அகமதாபாத் ஆக்சிடென்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 24 ஹவர்ஸ் இல்லன்னா ஒரு 3 நாளைக்கு அதையே போட்டு அப்படியே லைவ் சர்ஜரின்னு போட்டு நம்மளும் அத பார்த்து நம்மளோட மைண்ட் இருந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓ! ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ன்னா அந்த அவைலபிலிட்டி பயாஸ்க்கு. ஓ! ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப டேஞ்சர். ரோட் ஆக்சிடென்ட் டேஞ்சர் கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரோம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ரோட் ஆக்சிடென்ட்ல சாகுறவங்க 10% ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல சாகுறவங்கள விட கம்மி. இந்த நியூஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் அப்படிங்கிற மாரி சொன்னேன்.
நியூஸே பார்க்கக்கூடாதா அப்ப அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு கிளாரிட்டியோட, ஒரு கான்ஷியஸ்னோட பார்க்கணும் அப்படிங்கிற மாரி. எஸ் இது நடக்கும். இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். உல உலகத்துல எவ்வளவோ பாசிட்டிவ் நடக்கும்போது, நடுவுல 1, 2 நெகட்டிவ் நியூஸ் நடக்கும். நியூஸ் சேனல்ஸ் நெகட்டிவ் நியூஸ் தான் நெறைய ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். இதுக்கு அவர் குடுக்குற இன்னொரு ரீசன் என்னன்னா, ஆ நமக்கு சில பேசிக் நீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி. மேபி ஃபுட்டு இல்லன்னா செக்ஸு அந்த மாரி நமக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் எமோஷன் என்னன்னா, ஃபியர் அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவர் குடுக்குற நெறைய அ எவிடன்ஸ் என்னன்னா, ஒரு அ நம்ம ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது, கொஞ்சம் நமக்கு இந்த நெகட்டிவ் ஃபியர்ஸ் நெறைய இருக்குமாம். அந்த இடத்துல அனிமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அனிமல பார்த்து கொஞ்சம் பயந்தே இருக்கிறதுனால, நமக்கு இருக்கிற பேசிக் இம்பார்ட்டன்ட் எமோஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபியர்ங்கிறாரு. அந்த ஃபியர் எமோஷன் நம்மளோட ஆதி காலத்துல இருந்தே, அதாவது கற்காலத்துல இருந்தே நம்மளோட இருந்ததுனால, நமக்கு இருந்துட்டு இந்த மாரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் பார்க்கும்போது, அந்த ஃபியர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட் மெசேஜ் என்னன்னா, எந்த மாரி நியூஸ் பார்க்குறோம், அது எந்த மாரி தாக்கத்த நமக்குள்ள உருவாக்குது அப்படிங்கிறதுல நம்ம இருந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. இப்போ இதெல்லாமே பொய். இது மூலமா அவரு ப்ரூஃப் பண்றது வெனியர் தியரிங்கிறது பொய்யி. ஏன்னா நமக்கு நெகட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன வச்சுட்டு நம்ம வெனியர் தியரிய நம்பிட்டு இருக்கோம். பட் ரியலான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்த இந்த கொடூரமான நிகழ்வுகள்லாம் நமக்கு குடுக்குற பிக்சர் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்டின்னும்போது, நமக்கு இருந்துட்டு என்னதான் உண்ம? மனிதன் உண்மையிலே நல்லவனா? கெட்டவனா? அப்டிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு அவர் ரொம்ப சுருக்கமா சொல்ற ஆன்ஸர் என்னன்னா, மனிதன் நல்லவனா? கெட்டவனாங்கிறது சாரி சார். மனிதன் நல்லவனா, கெட்டவனாங்கிறது நம்ம இப்ப பார்க்கக்கூடாது. ஏன்னா, இப்ப நம்ம வாழ்ற உலகம் ஒரு சட்டம், ஒரு லா, ரூல்ஸ், ரெகுலேஷன் இதெல்லாம் கலந்த ஒரு உலகம். இந்த உலகத்துல இதெல்லாம் பார்த்துட்டு, மனிதன் நல்லவன் மாதிரி நடிச்சு தான் நான் ஆவணும். ஏன்னா, ஒரு சமூகத்துல நான் இப்படி பிஹேவ் பண்ணேன்னா, நான் இந்த மாரி பேசினா, என்ன பத்தி தப்பா எடுத்துப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பயத்துல எனக்கு அந்த மாரி பேசணும்னாலும், அந்த மாரி பண்ணணும்னாலும் நான் பண்ண மாட்டேன். அப்ப அத இருந்துட்டு ஒரு நல்லவனா, கெட்டவனான்ட்டு உன்னால டிசிஷன் எடுக்க முடியாது. அப்ப நீ எங்க போயிட்டு உன்ன பத்தி உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னு நீ நெனச்சன்னா, நீ இருந்துட்டு அந்த மனிதன் தோன்றுன டயத்துல, இல்லன்னா இந்த மனிதன் ஒரு நார்மலான ஒரு மனிதனா உருவாகுன டயத்துல எப்படி இருந்திருப்பான்? அதாவது பேசிக்கலி ரூல்ஸு, ரெகுலேஷன், சட்டம் இதெல்லாம் இல்லாத டயத்துல மனிதன் எப்படி இருந்திருப்பான் அப்டின்னா, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா எவிடன்ஸும் எப்படி சொல்லுதுன்னா, அன்னைக்கு இருந்த மனிதன் காலையில எழுவான், பெருசா வேல போணும், ஆஃபீஸ்ல போய் யார்கிட்டயும் பாலிடிக்ஸ் பண்ணணும், யாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாம, எங்கேயாவது ஃபுட் இருந்தா சாப்பிடுவான். ஆ அப்புறம் என்ன சொல்றது? அந்த மாரி பேசிக் நீட்ஸ இருந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு, அவன் பாட்டுக்கு யாரோடவும் சண்ட போடாம இருந்தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வரலாறு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா ஒரு ஆ எவிடன்ஸ். பட் இந்த மனிதன் இந்த மாரி வாழ்ந்துட்டு இருந்த டயத்துல, அவனுக்கு விவசாயம் சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சு வந்திருக்கு. அந்த விவசாயம்ன்றப்போ வந்தப்போ, நாகரிகம்னு ஒன்று வந்தது. இது எல்லாமே வரும்போது, இன்னொரு தப்பான ஒரு விஷயத்த நமக்குள்ள விதைச்சிருக்கு. அது என்னன்னா, விவசாயம் பண்ணும்போது, "இந்த நிலம் என்னோடது." அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் அரசியல் மாரி இருக்கும். இன்ஃபாக்ட் அவரு தான் அந்த அரசியலும் அ அ இன்ஃபாக்ட் அவரும் அதே தான் சொல்லுவாரு. ஆ வ பட் அவரு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எப்போ ஒரு மனுஷன் இது என்னோட நிலம்னு நெனச்சானோ, அப்பதான் அவன் இருந்துட்டு தப்பு பண்ண ஆரம்பிச்சான். அந்த ஆப்போசிட்ல நிலம் கிடைக்காதவன் என்ன நெனச்சான்னா, இது என்னோட நிலமும் கூட தானே. அதாவது ஒரு ஆள் இருந்துட்டு எனக்கு பவர் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு ஆள் இருந்துட்டு எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருப்பாரு. ஸோ பேசிக்கலி அவரு சொல்ல வர்றது என்னன்னா, 2 சயின்டிஸ்ட் இருந்துட்டு 2 விதமான தியரி குடுத்திருக்காங்க. இந்த விவசாயம் தோன்றுன காலத்துல. ஹோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, "இந்த நிலம் என்னோடது. நான் இந்த நிலத்த ஆளுவேன். நான் சொல்றத நீ கேட்கணும்." அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்பிள் உருவாகுனாங்க. அவங்கள இவர் எப்படி சொல்றாருன்னா, "நீ எனக்கு பவர குடு, இல்லன்னா நான் உன்ன அழிச்சிருவேன்." அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது, விவசாயம் வந்த பின்னாடி. இன்னொரு நம்பர் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ "எனக்கு இருந்துட்டு சுதந்திரத்த குடு. என்ன நீ அடக்கணும்ன்ட்டு ஆசைப்படாத. நீ ஆசைப்பட்டன்னா, நான் உன்ன அழிச்சிருவேன் அப்டின்னிட்டு. ஸோ பேசிக்கலி இந்த வன்மங்கள் ஆரம்பிச்சது இந்த விவசாயம் ஆரம்பிக்கிற டயத்துல தான், அப்டிங்கிற மாரி. இந்த புக்க இந்த இடத்துல நிறுத்திட்டு, இதுக்கான ஆன்ஸர பின்னாடி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இவ்வளோ நேரம் வரைக்கும் பேசின எல்லா விஷயத்தையும், அவர் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா குடுக்குறாரு. நெறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அது என்னன்னு பார்த்துட்டோம்னா, மனிதகுலம் அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றின நாள்லருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 1 இயர்ல நம்மளோட வாழ்க்கையே அதாவது இந்த என்டயர் சைக்கிளே முடிஞ்சிரும் அப்டின்ட்டு. அதுவும் எப்படி சொல்றாருன்னா, 1 ஆஃப் ஜான்வரிலருந்து 31 ஆஃப் அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாசம் முடியிற வரைக்கும் இந்த உலகத்துல பாக்டீரியா மட்டும் தான் இருந்திருக்கு.
1 ஆஃப் நவம்பர்ல தான் முதல்ல ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு மனிதனோ, உயிரினமோ உருவாகுச்சுன்னு சொல்றாரு. அந்த 1 ஆஃப் நவம்பர்ல இருந்து 31 ஆஃப் டிசம்பர் வரைக்குமே இந்த அதாவது மனிதன் என்றவன் தோன்றவே இல்ல. அப்ப 31 நைட்டு டிசம்பர்ல தான் மனிதன் என்ற உயிரினமே தோன்றுச்சு. அதுவும் 11:58க்கு. ஸோ பேசிக்கலி அவரு சொல்ல வர விஷயம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர்ங்கிறது 11:58க்கு நடந்தது. அந்த 11:58க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள், அந்த 2 நிமிஷத்திலேயோ, 1 நிமிஷத்திலேயோ நடந்ததுல தான், இன்னிய வரையும் நம்மளோட மனித வரலாறு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ பேசிக்கலி அவர் நமக்கு சொல்ல வர விஷயம், மனிதனுங்கிறவன் இந்த உலகத்துல அவ்வளோ பெரிய காலம்லாம் வாழ்ந்துரல. அந்த 1 இயர்ல இதுவரைக்கும் 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ தான் வாழ்ந்திருக்கான். ஸோ இத தான் நம்ம வரலாறுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஓகே. இந்த 1 இயர் 366 நாள்ல ஒருவர் 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ பேசின ஒரு சாதாரண உயிரினம், நம்ம அத மனிதன்னு சொல்லி கூப்பிடுறோம். அது எப்படி ஒரு சூப்பர் பவர் ஆச்சு? அது எப்படி நிலாவுக்கு போச்சு? எத்தனையோ அ உயிரினங்கள் வந்து போனாலும், ஏன் அதாலலாம் இதெல்லாம் போகவே முடியல? நிலாவுக்கோ, இல்ல உயிரினத்துக்கோ அப்டின்னுட்டு. இதுக்கு நெறைய விஷயங்கள் பேசுவார் ஆக்சுவலி. ஸோ டிஎன்ஏ பத்திலாம் பேசுவாப்புல. நம்மளோட டிஎன்ஏவும், சிம்பான்சியோட டிஎன்ஏவும் 99% மேட்ச் ஆவுது. நம்மளோட டிஎன்ஏயும், வாழைப்பழத்தோட டிஎன்ஏவும் 60% மேட்ச் ஆகுது. ஸோ, இந்த மாரி மேட்ச் ஆகும்போது, ஜஸ்ட் இந்த 1% ஆஃப் டிஎன்ஏ ஒரு மனிதனுக்கும், சிம்பான்சிக்கும் நடுவுல இருக்க இந்த 1% ஆஃப் டிஎன்ஏ எப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்த உண்டாக்குச்சு? அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின கேட்பாரு. அதுக்கு அடுத்தது அவரு பேசுறது என்னன்னா, 1986 இப்ப ரீசென்ட்டா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஜெர்மன்ல ஏதோ ஒரு குவாரில தோண்டிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு புதிய விதமான ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அத எடுத்து ஆராய்ச்சி பண்ணப்போ, அது ஒரு ஹைனாவோட எலும்புக்கூடா இருக்குமோ, இல்ல ஒரு ஆ கரடியோடதோ, யானையோடதோ அப்படிங்கிற மாரிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, சில பேருக்கு இருந்துட்டு அது ஒரு மனிதனோட எலும்புக்கூடு அப்படிங்கிற மாரி தோணியிருக்கு. ஸோ அத செக் பண்ணி பார்த்தும்போது, அது டெஃபினட்டா ஒரு மனிதனோட எலும்புக்கூடு தான். பட் ஆனா அவன் நம்மள மாரி ஆள் கிடையாது. அவன் வேற மாரி ஆளு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க, அந்த எலும்புக்கூட வச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனிதன் நம்மள விட ரொம்ப பலசாலியா இருந்திருக்கான். ரொம்ப ஹைட்டா இருந்திருக்கான். ஆ நான் மேபி இப்ப நம்ம 6 அடி தான் ஒரு மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் 9 அடி இருந்திருப்பான். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க, அந்த எலும்புக்கூடோட சைஸ வச்சு. பட் இவனும் மனிதன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்றாங்க. அவனுக்கு அவங்க வச்ச பேரு நியாண்டர்தல். ஸோ இந்த ஹைட்டு இதெல்லாமே வச்சுட்டு, அந்த நியாண்டர்தல் பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த மனிதன் இல்ல? மேபி அவரு நமக்கு முன்னாடி இருந்த மனிதனா கூட இருக்கலாம். பட் நம்ம ஏன் இருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபாக்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிர்றேன். ஸோ நியாண்டர்தல் அண்ட் நம்ம ஹியூமோ சேப்பியன்ஸ் அண்ட் நியாண்டர்தல் அப்படிங்கிறது எப்படின்னா, புலியும், சிங்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாரி குணாதிசயம் உள்ள மிருகங்கள் தான். ஆனா, புலி வேற, சிங்கம் வேறன்னு சொல்றோம்ல. அந்த மாரி அவரு கம்பேர் பண்றாரு. நம்ம இருந்துட்டு ஹியூமன்னா, அவங்க இருந்துட்டு அதாவது வீட்ல வளர்க்குற பன்னி, காட்டுல வளர்க்குற பன்னி அப்படிங்கிற மாரி நெறைய எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாரு. 2 பேரும் ஒண்ணே தான். ஒரே மாதிரி மிருகம். பட் வேற மாதிரி தோற்றத்தோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவரும் மனிதன். நம்மள விட நெறையா பலசாலியா இருக்காரு. அவரு எப்படி நிலாவுக்கு போல, நம்ம எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்கள் வந்திருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, நியாண்டர்தல் பலசாலி மாத்திரம் இல்ல, நம்மள விட புத்திசாலி அப்படின்றதுக்கான நெறைய எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த ரிசர்ச்ல. என்ன மாரி எவிடன்ஸ்னா, நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். மனிதன் முதல்ல ஒரு ஆயுதத்த உருவாக்குனது கல்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அ அந்த கல்ல வச்சு உ உருவாக்குனது இவரு தான். இந்த நியாண்டர்தல் அப்படிங்கிற குரூப் தான். நம்ம கிடையாது. சேப்பியன்ஸ் கிடையாது. ஸோ 2வது அ கேவ் பெயிண்டிங்க மொதல்ல கேவ்ல வரைஞ்சது இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதன் இறந்துட்டா அவனுக்கு இருந்துட்டு அந்த ஈமச்சடங்குன்னு ஒண்ணு பண்ணணும், கிரிமினேஷன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது இவங்க தான். ஸோ அப்ப டெஃபினட்டா அவங்களும் அறிவாளிகள்னு தெரியுது. அ அவங்களும் பலசாலி நம்மள விட. பட் ஏன் அவனால ஒரு நிலாவுக்கு முடியல? அப்படிங்கிற மாரி அந்த கொஸ்டின். ஏன்னா இந்த புக்கோட 2ண்ட் கொஸ்டின் இருந்துட்டு, சூப்பர் பவர் எப்படி மனிதன் ஆனான்? அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் இது இருந்துட்டு எடுத்துட்டே இருப்பாங்க. இதிலிருந்து பார்த்தோம்னா, இன்னும் நெறைய ஒரு ஃபாக்ஸ வச்சு ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. ஆ கொட் கொட்பா கொட்பாட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவங்க சொல்ற இது எதுக்கு இந்த பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணேன்னா,
இதெல்லாம் நெறைய இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு உயிரினம் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பண்ண ஒரு ஸ்டடி மட்டும் நான் ஜஸ்ட் இங்க சொல்றேன். நெறைய ஸ்டடீஸ் இருக்கு. அதுல இது ஒண்ணே ஒண்ணு ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம இருந்துட்டு வீட்ல வளர்க்குற இந்த நாய், பூனை இது எல்லாமே இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கோம் சாதாரணமா. இது 1950ல நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. எப்படி சில மிருகங்கள மட்டும் வீட்ல வச்சு வளர்க்குறாங்க? ஏன் இருந்துட்டு ஒரு சிங்கத்தையோ, புலியோ, ஒரு யானையோ கூட்டு வந்து நம்ம வளர்க்கறதில்ல அப்படின்னப்போ, அவங்க எல்லாமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, தே அண்டர்ஸ்டூட் ஒன் திங். என்னன்னா, எல்லா மிருகமும் ஒரே மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு குழந்தை மாரி இருக்கு. கியூட்டா இருக்கு. உடம்பெல்லாம் முடி புசு புசுன்னு இருக்கு. அப்புறம் நம்ம சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குது அப்படிங்கிற மாரி. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபைண்டிங் இதிலிருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க என்ன நெனைச்சாங்கன்னா, மனிதன் கண்டுபிடிச்சது எல்லாருமே எல்லா விலங்குகளுமே ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட் ஆனது அப்டின்ட்டு. அகைன் 2 குரூப் ஆஃப் சயன்டிஸ்ட் 1950ல இல்ல இது டிஃபரண்ட் அப்படி இருக்காது, இப்படி இருக்காதுன்னு பேசுறாங்க. அப்ப இத பார்த்துட்டு அந்த கோட்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு லேடி சயன்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு ரிசர்ச் பண்றேன். ஃபாக்ஸ் அப்படிங்கிறது நரிகள மனிதன் அவ்வளோ பெருசா வீட்ல வச்சு வளர்க்கறதில்ல. ஸோ நான் ஒரு நரிய வச்சு வளர்க்க போறேன். ஸோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலான்ட்டு. ஸோ அவங்க கொஞ்சமா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற நரிகள். அத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ள இருக்கும். இந்த அம்மா இருந்துட்டு கையில கிளவுஸ் வச்சுட்டு உள்ள கை விடும்போது, எந்த நரிகள் மூர்க்கமா தாக்கலையோ, அத ஃப்ரெண்ட்லியான நரிகள்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. வீட்லயே வச்சோம்னா எப்படி ஆகும்னுட்டு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 13வது ஜெனரேஷன் நரிகளோட ஆயுள் காலம் தெரியல. எனக்கு அதுலயும் மென்ஷன் பண்ணல. பட் அந்த 1950ல நடந்த ஸ்டடின்னு தான் சொல்றாரு. பட் ஆனா 13வது ஜெனரேஷன்ல பொறந்த நரி பார்த்தோம்னா, நரியோட தோற்றமே மாறிடுச்சு. அது வீட்ல வச்சு வளர்க்க வளர்க்க நரியோட தோற்றமே மாறிடுச்சு. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ பேசிக்கலி இதிலிருந்து அவங்க சயன்டிஃபிக்கா குடுக்குற ரிசர்ச் என்னன்னா, இந்த 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 ஸ்டடில இருந்து மேபி நாயும் ஒரு காலத்துல முன்னாடி வேற மாரி இருந்திருக்கலாம். பூனையும் முன்னாடி ஒரு காலத்துல வேற மாரி இருந்திருக்கலாம். நம்ம வீட்லயே வச்சு அத வளர்க்கும்போது, அதோட தோற்றமும், அதோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகுதுன்னு தான். அதுக்கு 2 ஹார்மோன் பத்தி பேசியிருப்பாங்க. ஒன் இஸ் செரட்டோனின், அனதர் ஒன் இஸ் ஆக்ஸிடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு. செரட்டோனின்ங்கிறது இந்த ஹார்மோன் நமக்கு இருந்துட்டு இது குடுக்கும். ஒரு ஹாப்பினஸ்ஸ குடுக்கும். ஆக்ஸிடாக்சின் அப்படிங்கிறது இந்த ஹார்மோன் நமக்கு இருந்துட்டு ஒரு லவ்வான ஒரு ம் அ எமோஷன குடுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டடியில இருந்து கண்டுபிடிக்கிறது என்னன்னா, இந்த 2 ஹார்மோனும் ஒரு உயிரினத்துக்கு கன்டினியூஸா ஆ சுரந்துகிட்டே இருந்தா, அந்த ஹார்மோனோட தோற்றமும் மாறும். அதோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது ரொம்ப அன்பா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அது இருந்துட்டு, அ கொஞ்ச நாள்ல மனிதன் சொல்றது எல்லாமே கேட்க ஆரம்பிச்சுரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அவங்க ப்ரூஃப் பண்ண நெனைக்கிற விஷயம் என்னன்னா, நியாண்டர்தல் அப்படிங்கிற மனிதன்ல இருந்து தான் நம்ம வந்திருந்தோம்னா, நம்மளும் காலப்போக்குல இந்த ஹார்மோன் நமக்கு சுரந்திருக்கும். ஸோ அதனால நம்மளோட சைஸ குறைச்சுக்கிட்டோம். நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட அழகாயிட்டோம் அவங்கள விட. அதுக்கப்புறம் அ இதே தான் நாய்களுக்கு நடக்குது. ஸோ அவங்க வீட்ல இருந்துட்டு நம்ம வளர்க்க வளர்க்க இந்த மாரி மேபி நாய்கள் ஆகட்டும், ஒரு பூனை இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. அத எடுத்து வீட்ல வளர்க்கும்போது இது எல்லாமே சேஞ்ச் ஆவுது. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் எதுக்கு நம்ம இந்த ஹார்மோன் பத்தி பேசுறோம் சாரி இவ்வளோ விஷயங்கள் நம்ம எதுக்கு பேசுறோம்னா, இந்த ஹார்மோன பத்தி பேசணும். இந்த ஹார்மோன் நமக்கு பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சுரக்கும்போது தான் ஒரு சந்தோஷமோ, ஒரு அன்பான விஷயங்களோ கிடைக்குது மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஹார்மோனும் மனிதர்களுக்குள்ள நெறைய சுரக்குது. இது இருந்துட்டு நம்ம நம்ம குழந்தைங்களோட நம்ம இது ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் நெறைய சுரக்குது. ஸோ அவங்களும் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல மனிதர்களா உருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ஸ்டடிய மட்டும் சொல்லிட்டு, இந்த மனிதன் எப்படி சூப்பர் பவர் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு சயன்டிஸ்ட் இன்னொரு முடிவு எடுத்தாங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ஒரு குழந்தைய எடுத்துப்போம். 2 வயசு குழந்தை, 2 வயசு சிம்பான்சி எடுத்துப்போம். காட்டுலலாம் கொண்டு போய் விட வேண்டாம். ஒரு லேபுக்குள்ள வச்சுட்டு, ஒரு 2 வருஷம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்டின்ட்டு இந்த டெஸ்ட் உண்மையிலேயே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் என்னன்னா, 3 விஷயம் அவங்க இருந்துட்டு அ ரீட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒண்ணு இருந்துட்டு குழந்தையும் சரி, சிம்பான்சியும் சரி 2 வருஷம் கழிச்சு சுற்றுப்புற சூழல பத்தி என்ன எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது, அவங்களோட கணக்கு போடுற விஷயம், அப்புறம் அடுத்தவங்க சொல்றது புரிஞ்சுக்கிற விஷயம். இந்த 3 விஷயத்துல எது பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அத வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். நம்ம ஏன் இருந்துட்டு சூப்பர் பவர் ஆனோம். சிம்பான்சியால ஏன் ஆக முடியல? பிகாஸ் சிம்பான்சி நமக்கும் 99% டிஎன்ஏ ஒத்து போகுதுன்ட்டு. பட் சயின்டிஸ்ட்க்கு கிடைச்ச அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, ஆ பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது அங்கேயும். ஏன்னா 3 விஷயத்திலுமே குழந்தையும் சரி, சிம்பான்சியும் சரி நல்லாவே மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஈக்குவலாவே மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு.
அப்போ அவங்களுக்கு மறுபடியும் கன்ஃப்யூஷன் ஆச்சு. எந்த ஒரு குவாலிட்டி மனிதன இருந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் சொல்லுவாரு, 2ம் இது எல்லாமே ஓகே தான். இந்த குழந்தை இருந்து நான் சொல்றத கேட்டு குடுக்குற ரிசல்ட் ஒரு சிம்பான்சியோட ஈக்குவலன்ட்டா தான் இருக்கு. பட் அந்த குழந்தை பேசும்போது, அது நான் என்ன சொல்லிக் குடுத்தனோ, அத அத பத்தி நெறைய ரெஸ்பாண்ட் பண்ற மாரி எனக்கு தோணுது. சிம்பான்சி அவ்வளவா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியறதில்லன்ட்டு. ஸோ பேசிக்கலி அந்த ரிசர்ச்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்ச ஒரு உண்மையான ஆன்ஸர், எப்படி மனிதன் ஒரு சூப்பர் பவர் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ மனிதனுக்கு இந்த சோசியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆளு சொல்றத இந்த ரொம்ப காலத்துக்கு மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அத புதுசா அவனால திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு சோசியல் லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் மனிதன் இருந்துட்டு இன்னைக்கு சூப்பர் பவர் ஆனதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமா சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, ஆக்ஸிடாக்சின் அண்ட் செரட்டனின் அதிகமா மனிதர்களுக்குள்ள சுரக்குது. அது சுரக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த பாசம், ஒரு காதல், அடுத்தவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த நியாண்டர்தலுக்கும், ஹோமோ சேப்பியன்ஸ்க்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃபரண்ட் என்னவா இருக்கும்னா, அவங்க கன்க்ளூட் பண்றது இந்த எல்லா ஸ்டடியில இருந்து, நியாண்டர்தல் அ மீன் பிடிக்க தெரியும் அவனுக்கு. பட் மீன் புடிச்சு, மீன் எடுத்தான், சமைச்சான், குழந்தைங்களுக்கு குடுத்தான், ஃபேமிலிக்கு குடுத்தான், இறந்துட்டான். பட் இவரு ஹோமோ சேப்பியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மீன் புடிச்சு குழந்தைங்களுக்கு குடுக்கறது மட்டும் இல்லாம, குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மீன எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, நான் ஏன் கரையோரமா இருந்து மீன் பிடிக்கணும்? நான் கடலுக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிச்சது. அப்ப இருந்துட்டு ஒரு போட்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம்னா, நம்ம கடலுக்குள்ள போலாம். நெறைய மீன் பிடிக்கலாம். அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்தாங்க அல்லவா? ஸோ இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லிக் குடுத்து, அவன புதுசா திங்க் பண்ண வைக்கிற அந்த எபிலிட்டி, இப்ப இருக்கிற இந்த ஹியூமோ சேப்பியன்ஸ் ஆர் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இருக்கிறதுனால தான், நம்ம ஒரு சூப்பர் பவராக மாறணும் அப்படிங்கிற மாரி இந்த மொத்த ச இதுவும் சொல்லி அவர் ஆன்சர் பண்ணுவாரு. சோசியல் லேர்னிங்ன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இந்த உலகத்துல நடந்த எல்லா ரெவல்யூஷனும், எல்லா கண்டுபிடிப்புகளும் இந்த சோசியல் லேர்னிங்ன்ட்டு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா, நடந்திருக்காது. அப்படிங்கிற மாரி போயிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ இன்னும் நெறைய ஸ்டடீஸ் இருக்கு. போர் அடிக்கும். அது வேண்டாம். இப்ப நான் இன்னும் 2, 3 பாயிண்ட் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணு சோசியல் லேர்னிங். ஸோ நம்ம சூப்பர் பவர் ஆனதுக்கான காரணம் சோசியல் லேர்னிங். அந்த சோசியல் லேர்னிங் எங்கிருந்து வந்தது? 2 ஹார்மோன் செரோட்டோனின் அண்ட் ஆக்ஸிடாக்சின். ஓகே. இவ்வளோ நல்லவர்கள்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. ஐ ஆனா, நெறைய அநியாயங்களும் ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனுக்கு அநியாயமும் நடக்குது, அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த அநியாயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் ஒரு ஹார்மோன் காரணம். அந்த ஹார்மோனோட பேரு ஆக்ஸிடாக்சின். அதேதான் நான் இதுவரைக்கும் சொன்னது தான். ஆக்ஸிடாக்சின்ங்கிற ஹார்மோன் லவ்வ மட்டுமே நமக்கு குடுக்கறதில்ல. அது நம்மளோட ஒரு பயத்துக்கான ஒரு ஹார்மோனும் கூட அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆக்ஸிடாக்சின் ஹார்மோன பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டோம்னா, மனிதன் நல்லவனா இல்ல கெட்டவனாங்கிற கொஸ்டினுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிரும். என்ன ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஆக்ஸிடாக்சின்ங்கிற ஹார்மோன் பார்க்கறதுக்கு உங்கள டெஃபினெட்லி நல்லவரா தான் வச்சுக்கும். அதாவது உங்களோட ஒரு கேங்குக்குள்ள, உங்களோட ஒரு கிரவுடு, நீங்க எது நெனைக்கிறீங்களோ, இது என்னோட கூட்டம், இது என்னோட குடும்பம், இவங்கெல்லாம் என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது, இந்த ஆக்ஸிடாக்சின்றது ஒரு லவ் புரொடியூஸ் பண்ற ஹார்மோனா இருக்குது. பட் அதே ஆக்ஸிடாக்சின் வேற ஒரு குரூப்ப பார்த்துட்டு, இந்த குரூப் என்னோட கூட்டம் கிடையாது. இவங்கெல்லாம் என்னோட எதிரிகள். நான் நெனைக்கிற மாரி இவங்க நெனைக்கிறதில்ல. அதனால இவர்கள் என்னோட எதிரிகள் அப்டின்ட்டு நீங்க ஃபீல் பண்ற டயத்துல இந்த ஆக்ஸிடாக்சின் என்னன்னா ரொம்ப மூர்க்கமாயி வயலன்ஸா ஆகுது. ஸோ அவன போய் அடி, அவன கொல்லு அப்படிங்கிற எண்ணத்த குடுக்குறதும் இதுதான். அப்படிங்கிற மாரி இவரு சொல்லியிருக்காரு. இப்ப ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன்ல சொல்லியிருக்கிறது என்ன? நீங்க யாருகிட்டயுமே உங்கள அடையாளம் படுத்திக்காதீங்க. அப்படிங்கிற மாரி, அப்படி அடையாளப்படுத்திக்காம எல்லாரையும் ஒரு மாரி பார்த்தோம்னா, நீங்க இருந்துட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம்ங்கிறது தான் அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன்ல சொல்ற புக்கு. ஸோ இதுல இருந்துட்டு அவங்க சொல்றது என்னன்னா, ஆ இந்த ஆக்ஸிடாக்சின் தான் அதுக்கு காரணம். அந்த மாரி ஒரு எண்ணம் வரத்துக்கு ஆக்ஸிடாக்சின் தான் ரொம்ப ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆன்ஸர் என்னன்னா, மனிதன் நல்லவனா, கெட்டவனா அப்படின்ட்டு. சூப்பர் பவருக்கான ஆன்ஸர் தெரிஞ்சிருச்சு. சோசியல் லேர்னிங். மனிதன் நல்லவனா, கெட்டவனா இருந்தா கூட, ஸோ அந்த அடையாளங்கள் ஒண்ணுமே இல்லாம, இது நான், இது என்னோட எண்ணம் அப்படிங்கிற அந்த அடையாளங்கள் இல்லாம இருந்ததுன்னா, ஆக்ஸிடாக்சின் ரொம்ப நல்லவர்களாக மனிதர்கள காட்டும். அந்த அடையாளங்கள் வரும்போது, மனிதர்கள் கண்டிப்பா
நமக்கு ஒரு கெட்டவங்களா தெரிவாங்க. பட் அவங்க அப்படி தெரிஞ்சா கூட ரொம்ப ஆபத்துக்கால சூழல்ல அ உலகமே அழியப்போது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே நம்ம ஒரு ஐடென்டிட்டி இல்லாத ஒரு பார்வையில பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களா தெரிவாங்க. அப்படிங்கிற மாரி தான் இந்த புக்கு போகும். இந்த புக்கு அ உண்மையிலேயே ரொம்ப பெரிய புக்கு. அ நான் இத படிச்சுட்டு எனக்கு புரியலன்ட்டு நெறைய வீடியோஸ் பார்த்து, மறுபடியும் கொஞ்சம் அதுல ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா, இந்த புக்கு நடுவுல இவரு இந்த ஆத்தரே சொல்லுவாரு. ஏன்னா, அவருக்கு வேற ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். ஆ நார்த் ஈஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவுல 1924ல ஒரு மைனிங் தோண்டும்போது பார்த்தோம்னா, நெறைய விலங்குகள் இருந்துட்டு கொல்லப்பட்டிருக்கும். அது எல்லாமே ஒரே மாதிரியான ஆயத்துல கொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கெலிட்டன்ல இருந்த டேமேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்க கூடவே கிடைச்ச இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, ஆ நெறைய மனித எலும்புக்கூடும் அதே குவாரில இருந்து கிடைச்சது. அப்ப இருந்துட்டு எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, பலசாலியான மனிதன் ஒரு பலம் இல்லாத மனிதன கொன்னுருக்கான். அனிமல்ஸ கொன்னுருக்கான். அதே மாரி மனிதர்களையும் கொன்னுருக்கான். ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதன் இது கற்காலத்துல நடந்த ஸ்டோரி. சக மனிதன் இன்னொரு மனிதன கொல்றான்னா, மனிதன் இரக்கமற்றவனா தான் இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரூஃப் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரூஃப் கிடைச்சது அவரு படிச்சதுமே இவருக்கு பயங்கர ஒரு கன்ஃப்யூஷன். வெதர் இந்த புக் நான் எழுதணுமா? இல்லையா? என்னோட ஐடியாலஜி கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு. இவரு சொல்ல வர்றது மனிதர்கள் நல்லவர்கள் தான் அப்படின்ட்டு. பட் இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, அவரு இருந்துட்டு கொலோனல் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2ண்ட் வார் சோல்ஜர் கம் ஹிஸ்டாரியன். அவர் இருந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலா ரிசர்ச் பண்ற ஒரு ஆளு. அவர பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. ஏன்னா, அவரோட தியரி என்னன்னா, அவரு இருந்துட்டு இந்த 2ண்ட் வேர்ல்டு வார்ல வொர்க் பண்ணும்போது, ஒரு நாள் இருந்துட்டு அ ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்புக்கு அவரு லீடர். ஸோ ஒரு இடத்துல நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல ஜஸ்ட் ஒரு 20 பேர் இருக்கிற ஒரு குரூப் இருந்துட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது கிராஸ் பண்ணும்போது, இவரு என்ன நெனச்சிருக்காருன்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே அவங்கள கொன்னுருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பட் பார்த்தா அன்னைக்கு இவங்க யாருமே அவங்கள ஷூட் பண்ணவே இல்லையாம். அப்ப இருந்துட்டு இவங்க கிட்ட கேட்டப்போ, "ஏன்டா நம்ம தான் 100 பேர் இருக்கோமே, அவங்க 20 பேர் தான இருந்தாங்க. நீங்க நெனச்சிருந்தா அவங்கள எல்லாரையுமே கொன்னுருக்கலாமே. ஏன் ஒண்ணுமே நீங்க ஷூட் பண்ணலன்னு?" கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொன்ன ஆன்ஸர் என்னன்னா, "அவங்க தான் ஒண்ணும் பண்ணலையே. அவங்க ஒண்ணும் பண்ணாம நான் ஏன் சுடணும்? ஒரு மனுஷன ஏன் தேவையில்லாம சுடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. இது அவருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயி, அவரு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த கொலோனல் மார்ஷல் அப்படிங்கிறவரு. அதுக்கப்புறம் தான் அவரு நெறைய ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, ஒரு 20% ஆஃப் பீப்பிள்ல அவங்களோட வாழ்நாள்ல கன் இருந்துட்டு ஷூட் பண்ணதே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 ஒன்லி 1% ஆஃப் ஆளுங்க தான் 40% ஆஃப் டெத்துக்கு இந்த வார்ல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து நெறைய ரிசர்ச். அதிலிருந்து நம்ம சினிமால பார்க்குற மாரி ஒரு மிலிட்டரி மேன்னாலே கண்டிப்பா அங்க போயிட்டு ஒரு போர்ல போயிட்டு கண்டிப்பா கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யாரும் போறதில்ல. இது பயம் அப்படிங்கிறத விட சக மனிதன கொல்ற அளவுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அவ்வளோ தைரியம் கிடையாது. அவ்வளோ ஒரு தைரியம்ங்கிறத விட அவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் கிடையாது. ஏன்னா மனிதன் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி அ அதுவும் கன்க்ளூட் பண்ணும் அந்த ஸ்டடி. ஸோ இவரு அந்த ஸ்டடிய பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்தோட ஸ்டடி அதான் அந்த நார்த் ஈஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால கிடைச்சதுல்ல விலங்குகளோட எலும்புக்கூடும், மனிதர்களோட எலும்புக்கூடும். அதோட அதோட ஸ்டடி ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ, அதுக்கு பேரே கில்லர்ஸ் ஏபி தியரி அப்படின்னு சொல்றாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னன்னா, ஆ மனிதன் இத கொன்னிருக்க மாட்டான். மேபி மனிதன விட ஒரு பெரிய மிருகம், டைனோசர்ங்கிற மிருகம் அதுக்கு ஒரே மாரி நகங்கள் இருந்திருக்கலாம். அந்த நகங்கள் மனிதனோட உடம்புலயும், விலங்குகளோட உடம்புலயும் அ இந்த மாரி ஒரே மாரி டேமேஜ உருவாக்கி இருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கில்லர் ஏபி தியரின்னு இப்ப நம்ம போயிட்டு ஒரு கூகுள்லயோ ஏதோ பார்த்தோம்னா, பெரிய இன்ஃபர்மேஷனே கிடையாது அத பத்தி. ஏன்னா மீடியா அந்த டயத்துல டெவலப் ஆயிடுச்சு. அவங்க இருந்துட்டு பெருசா ஒண்ணும் இந்த இதுவ ஆ வெளியில சொல்லல. அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படிங்கிற மாரி போகும். ஆ ஸோ பேசிக்கலி இந்த புக்க பத்தி சொல்லணும்னா 2 விஷயம். 1 மனிதன் நல்லவன் அப்படிங்கிறது தான் இவரோட கருத்து. அதுக்கான நெறைய எவிடன்ஸ் குடுத்திருக்காரு. அது எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது. ஸோ நானும் அத ஒத்துக்கிறேன். 2வது மனிதன் ஏன் சூப்பர் பவர் ஆனான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, நமக்கு சோசியல் லேர்னிங். நமக்கு ஒரு ஆளுகிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் குடுக்குற அந்த கெப்பாசிட்டி நெறையா இருக்கிறதுனால, நம்ம சொல்லிக் குடுக்கும்போது மனிதனோட அந்த நமக்கு அடுத்து வர தலைமுறையும், குழந்தைங்களும் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுனால, புதுசு புதுசா மனிதன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சோசியல் லேர்னிங்ன்ற ஒரே ஒரு கேரக்டர் தான் நம்மள டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கு. க இதுவரைக்கும் இருந்த எல்லா உயிரினத்தோட கம்பேர் பண்ணும்போது, அது ஒண்ணே ஒண்ணு தான் டிஃபரெண்ட்டு. 3வது நானா நெனச்சது என்னன்னா, பிகாஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் படிச்சுட்டு இந்த புக் நான் பார்த்ததுனால, எனக்கு இருந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட அடையாளங்கள் தான் நம்ம இருந்துட்டு
கொஞ்சம் கெட்டவங்க மாரி காட்டுது வெளியில. பட் ஒரு ஆபத்து கால சூழத்துல மனிதர்கள் நல்லவர்களோ அப்டின்ட்டு. இந்த புக் படிச்சுட்டு இருக்கும்போது நெறைய இந்த சினிமால வர வில்லன்கள்லாம் கூட பார்க்கும்போது எனக்கு தோணும். இவன் நல்லவனா? கெட்டவனா? அப்டின்ட்டு. அப்போ தோணுச்சுன்னா, அந்த வில்லன் ஏதாவது யார் மேலயாவது ஒரு பாசமா இருக்கிற மாரி தான் முடியும். அவங்க குழந்தைங்க மேலயோ, இல்ல அவங்க குடும்பத்து மேலயோ, அவங்க அவனுக்குன்னு இருக்க கூட்டத்து மேலயோ, அதனால தான் அவன் அந்த தப்பு பண்ற மாரி எல்லா படத்துலயும் கூட ஒரு இது இருக்கும். ஸோ மேபி அந்த வில்லனுக்கு அந்த மாரி ஒரு ஐடென்டிட்டி இல்லாம இருந்திருந்தா, மேபி அவனும் நல்லவனா தான் இருந்திருப்பான். கண்டிப்பா ஆபத்து காலத்துல சாவும்போது பு இது பார்த்துட்டே இருக்கும்போது, தனி ஒருவன்ற படத்துல பார்த்த ஒரு சீன் கூட பார்த்தேன் நானு. அரவிந்த் சாமி இறக்கும்போது சொல்லுவான். ஆ யாராவது பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பென் டிரைவ் குடுத்துட்டு, அத ஹீரோ கேட்டிருப்பான்றதுக்காக நான் குடுக்குறேன் அப்டின்ட்டு. அந்த சீன் பார்க்கும்போது எனக்கும், ஓ! இவனும் நல்லவன் போல தான் இருக்கு அப்டிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ டைம் கிடைச்சா படிங்க இந்த புக்கு. டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான புக்கு. மனித குலம் எப்படி உருவானது அப்டின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கும், மனிதனோட உண்மையான சைக்காலஜிக்கல் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் நெறைய நெறைய புடிக்கும் இந்த புக்கு. கடைசியா இன்னொரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ண வேண்டாம்னு நெனச்சேன். ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப பெரிய புக்கு. நெறைய விஷயங்கள் எத பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் தோணுச்சு. பட் இது இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நான் சொல்லணும்னு நெனச்சது எதுக்குன்னா, அ ஒரு இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. மனிதர்கள் நல்லவர்களா, கெட்டவர்களான்றதுக்கு இம்பார்ட்டன்ட்டா சொன்னது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல. குகை ஓவியங்கள், இந்த கேவ் பெயிண்டிங்ஸ். ஆ அதையும் 2ஆ செக்ரிகேட் பண்றாங்க. விவசாயம் தோண்டுனதுக்கு அப்புறம் வந்த கேவ் பெயிண்டிங்ஸ், விவசாயம் தோண்டுனதுக்கு முன்னாடி வந்த கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயம் தோண்டுறதுக்கு முன்னாடி இருந்த கேவ் பெயிண்டிங் எதிலுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன கொல்லுற மாரி கிடைக்கவே இல்ல எவிடன்ஸ். அந்த பெயிண்டிங் எல்லாமே ஒரு மனிதன் ஒரு மிருகத்த வேட்டையாடுற மாரி இருந்தது. ஒரு இடத்துல உட்கார்ந்து 4 பேரு கூட பேசுற மாரி இருந்தது. ஸோ இந்த மாரி பெயிண்டிங்ஸ் தான் கிடைச்சது. ஆனா விவசாயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கிடைக்கிற பெயிண்டிங்ஸ்ல பார்த்தோம்னா, அதுலயும் கேவ் பெயிண்டிங்ஸ் இருந்தது. அதுல கிடைச்ச பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, விவசாயம் பண்ற மாரி, ஒரு குடும்பத்தோட வாழ்ற மாரி, ஒருத்தர் ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்துட்டு சுத்தி 10 பேர், அதாவது அந்த குரூப் அ அந்த குரூப்புக்கு ஒரு தலைவன், இது என்னோட குரூப் அப்படிங்கிற மாரியும், இம்பார்ட்டன்ட்டா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன கொல்ற மாரி கிடைச்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த நாகரீக வளர்ச்சி தான் நம்மள கொஞ்சமா மாத்திருக்குன்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோட, பேசிக்கலி நம்ம எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பார்வையோட இந்த உலகத்த பார்த்தோம்னா, இந்த உலகம் கொஞ்சம் கூட நமக்கு மன நிம்மதிய குடுக்கும் அப்படிங்கிறதோட நான் இத முடிச்சுக்கிறேன் சார். தேங்க் யூ வெரி மச் சார் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வேர் சொல்லாக வாரி என்ற ஒரு தொகுப்பில் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த தொகுப்பின் வாயிலாக நாம் மிக சிறந்த செயல் வீரர்களாக மாறுவதற்கு நமக்கு தேவையான வளங்களோ வரங்களோ கிடைக்கக்கூடிய பாதைகளை விசாலப்படுத்துவதை பற்றிய முதல் அறிவுரையை திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். 2வது அறிவுரையாக அந்த விசாலமான பாதைகளில் வளம் தரக்கூடிய வரம் தரக்கூடிய சிறப்பான செயல்களை நாம் அதனுள் செலுத்த வேண்டும் என்கின்ற 2வது அறிவுரையை திருவள்ளுவர் நமக்கு கூறுகின்றார். 3வதாக நமக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற இடர்பாடுகளை, இடையூறுகளை, களைகளை நாம் முற்றிலும் களைந்து நமது வாழ்வில் பயணிக்கும் பொழுது, நமது வாழ்வியல் வழித்தடங்களை விசாலமாக்கி அதில் வளம் கொளிக்கும் பாதைகளில் நமது வாழ்வியல் பயணத்தை செலுத்தி தேவையற்ற நமக்கு
இழப்பூட்டக்கூடிய விடயங்களை களையும் பொழுது நாம் ஆக சிறந்த செயல் வீரர்களாக, வெற்றியாளர்களாக உருவாக இயலும் என்பதை திருவள்ளுவர் வெகு சிறப்பாக இந்த குறள் வாயிலாக குறிப்பிடுகின்றார். இத்தகைய குறளின் சாராம்சமாக நமக்கு ஒவ்வொரு மாதமும் அழகிய சிறப்புரைகளை வழங்கக்கூடிய அசோக் மணி அவர்கள் இன்று மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் வரலாறு என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் ஆக சிறந்த சிந்தனைகளை, அந்த புத்தகத்தின் சாராம்சத்தினை நமக்கு வெகு சிறப்பாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்களுடன் இணைந்து மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாளை நமது தளத்தில் வாரி என்கின்ற தொகுப்பில் நிறை தகவல்கள் குறுஞ்செய்தி வாயிலாக, ஆக்கம் என்கின்ற தினசரி அன்றாடம் ஒரு குறுஞ்செய்தி வாயிலாக நமது மனதிற்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வரிகளை அன்றாடம் விதைத்து வரும் முகவை பொன்னார் அவர்கள் நாளை 1270வது நாள் குறுஞ்செய்தியை இன்று அனுப்புகின்றார். இந்த குறுஞ்செய்திகளுள் சிலரின் வாழ்வியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்த பகிர்வினை நாளை நமது தளத்தில் நம்மோடு இணைந்து பகிர இருக்கின்றார். நற்செயல்களால் நமது வாழ்க்கையை அன்றாடம் நிரப்புவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியதற்கு முதலில் அசோக் மணி அவர்களுக்கு நன்றி. இந்த புத்தகம் நான் ஏன் இந்த மனிதகுலம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, முக்கியமா எல்லோருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இதுல ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அதாவது வரலாற்று ஆய்வு அப்படிங்கிறது இருக்கு. 2வது, அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக கொடுத்த ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த புத்தகம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னாரு. அடுத்தது 2 கேள்விகளுக்கான பதில் இந்த புத்தகத்துல இருக்கு. ஒண்ணு காலங்காலமா நம்ம கேட்டுட்டு வர கேள்வி, நல்லவனா கெட்டவனா மனிதன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம நாயகன் படத்துல கேக்குற அந்த கேள்வி மாதிரி இந்த கேள்வி நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி மனிதன் எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்துல உருவாயிருக்கும் போது மனிதன் மட்டும் எப்படி ஒரு சூப்பர் பவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2 பிளானட் இருக்கு. ஒண்ணு பிளானட் ஏன்னா நல்லவர்கள் மட்டும் வாழும் இடம். 2வது பிளானட்னு பார்த்தா போட்டி பொறாமை நிறைந்த ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதிகமா பார்த்தா உண்மையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நல்லவர்கள் வாழும் பிளானட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதற்கு உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த டைட்டானிக் கப்பல். அந்த கப்பல் மூழ்கும் போது ஒருத்தர் எந்த அளவுக்கு கடைசி நொடியில ஒரு நொடி விட்டா நம்ம இறந்து போயிருவோம்னா கூட அந்த நொடியில கூட மற்றவர்களுக்காக வழி விட்டு ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விமானம் இடிச்சிடுது. அப்போ நிறைய பேரு தப்பிச்சு போகிறதுக்கும் நிறைய பேரு வழி விட்டுருக்காங்க அப்படிங்கறதும் இந்த 2 செய்திகள். நம்ம ஊர்ல பார்த்தோம்னா சுனாமியோ சென்னை வெள்ளமோ வந்த போது கூட நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவிக்கிட்டாங்க, தனக்கு இல்லாவிட்டாலும் உதவிக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இது மனிதர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. 2வது, ஒரு ஜெர்மனி பிரிட்டன் மேல குண்டு போடுறாங்க. அதற்கப்புறம் பிரிட்டன் ஜெர்மனி மேல குண்டு போடுறாங்க. அப்ப நம்ம திரும்பவும் குண்டு போடணுமா அப்படின்னு யோசிக்கிறது போது அரசியல் காரணங்களுக்காக போடுறாங்க. ஆனால் அதற்கப்புறம் போட்டி பொறாமை அப்படிதான் அதிகமாகும் அப்படின்னு நினைச்சாலும் அங்க அப்படி கிடையாது. மனிதன் விட்டு கொடுத்து வாழ்ற தன்மையில தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அவைலபிலிட்டி பயாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது நம்ம ஒரு செய்திகள் பார்க்கிறோம், தொடர்ந்து செய்திகள் பார்க்கும்போது அதிகமாக இப்போ விமானத்துலதான் நமக்கு பயம் இருக்கு. விமானத்துல பயணிக்கணும்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருது. ஏன்னா அதிகமாக விபத்து நடக்குது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த செய்திகள் கொடுக்குது. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம சாலை வழியாக போற பேருந்துலதான் விபத்துகள் அதிகமா ஆகுது. ஆனா நமக்கு திரும்ப திரும்ப அந்த செய்தியை போட்டு காமிக்கிறதுனால நமக்கு விமான பயணம் அப்படிங்கிறது ஒரு பயம் கொடுக்கறதாக இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மனிதனுக்கு தேவை இந்த அடிப்படை உணர்வுகள், அடிப்படை தேவைகள்லாம் இருக்க மாதிரி அடிப்படை உணர்வுங்கிறது பயமாக இருக்கு.
ஆதி காலத்துல மனிதன் நல்லவனாதான் இருந்திருக்கான். எந்த போட்டி பொறாமை எதுவும் இல்லாமல் நல்லவனாக இருந்திருக்கான். கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அமைதியா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது விவசாயம் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அதன் மூலமாக என்னோட நிலம் அப்படிங்கிற ஒரு வரையறை தோன்றுது. இப்படி ஒரு இதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்துதான் மனிதன் என்னோடது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளயும் அந்த போட்டி பொறாமை நிறைந்த ஒரு உலகத்திற்குள்ள, சவால் நிறைந்த உலகத்திற்குள்ள போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஒரு வருடம் அப்படின்னு இந்த உலக வாழ்க்கை ஒரு வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல் 10 மாதங்கள் பாக்டீரியா மட்டும்தான் இருந்தது. அடுத்த 2 மாதங்கள் தான் அந்த முதுகெலும்போட நிறைந்த உயிரினங்கள் வருது அப்படிங்கிறதும், 31ஆம் தேதி நைட்டு டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12:58க்கு தான் மனிதன் அப்படின்ற ஒரு உயிரினமே தோன்றுது அப்படிங்கிறதும், 2 நிமிடங்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி ஒரு சூப்பர் பவராக மாற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. நியாண்டர்தல் அப்படின்ற அந்த எலும்புக்கூடுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த மனிதனுக்கு பேர் வைக்கிறாங்க. அவன் பார்த்தா நம்ம சாதாரண மனிதர்களை விட உயரமாக, பலசாலியாக இருந்திருக்கான். அந்த காலத்துல மனிதன் அப்படிதான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புத்திசாலியாவும் இருந்திருக்கான். ஆனா அவனால நிலாவுக்கெல்லாம் போக முடியல. நம்ம எப்படி நிலாவுக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில விலங்குகளை தான் நம்ம வீட்டு விலங்குகளாக வச்சுக்கிறோம். எல்லா விலங்குகளையும் வச்சுக்கிறது இல்ல. நாய், நரி, யானை இப்படியெல்லாம் நம்ம வைக்கிறது இல்ல. நாய், பூனை இப்படி வைக்கிறோம். ஆனா அன்னைக்கு இருந்த மனிதன் மாதிரி அந்த நம்ம பெரிய உயரமாக இருந்த பெரிய பலசாலியாக இருந்த மனிதன் எப்படி நம்ம இன்னைக்கு உயரத்திலையும் சரி, அதை விட நம்ம ஒரு சின்ன மனிதனா இருக்கோமோ, அதே மாதிரிதான் இந்த வீட்டு விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்படி சின்ன விலங்குகள் ஆயிருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சிம்பன்சியோட பார்த்தோம்னா நமக்கு 99 விழுக்காடு ஒத்து போகுது நம்மளுடைய டிஎன்ஏ. ஆனால் அந்த 1%ல அப்ப என்னதான் வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த சிம்பன்சியால புதுசாக எதையும் கத்துக்கல. சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லுது. ஆனா ஒரு குழந்தை பார்த்தோம்னா சொன்னதை வேற மாதிரி புரிஞ்சுகிட்டு சொல்லுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்ப மனிதனால புதுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அத ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஆக்சிடாக்சின், செரட்டானின் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் தான் நமக்கு அந்த மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. அந்த சுரப்பிகள் தான் மாற்றங்களை கொண்டு வருது. அதாவது அந்த காலத்துல இருந்த அந்த மனிதன் மீன் பிடிக்கிறான், சாப்பிடுறான், அப்படியே செத்து போயிடுறான். ஆனால் அடுத்து வந்த இந்த காலத்து மனிதர்கள் என்னன்னா, நம்ம மீன் பிடிக்கிறோம்னா சாப்பிட கொடுக்கிறோம். அதோட சேர்த்து எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கிறோம். ஒரு படகு கண்டுபிடிக்கிறோம், கப்பல் கண்டுபிடிக்கிறோம், போய் மீன் பிடிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப ஆக்சிடாக்சின் அது சுரக்கும் போது பார்த்தோம்னா, தன்னை சார்ந்த மனிதர்களுக்கு, என்னுடைய இனம், என்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு அது அன்பை கொடுக்குது அந்த சுரப்பி. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க இவங்க என் இனம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மேல, தன்னை சாராதவர்கள் மேல வெறுப்பையும் கொடுக்குது இந்த ஒரு சுரப்பி. அப்ப நம்ம இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ரெண்டுமே இது ஒரே சுரப்பி அப்படிங்கும்போது நம்மள அடையாளப்படுத்திக்காம வாழும்போது நம்மளால ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் சொல்றாங்க. போர் அப்படின்னா எல்லாருமே கொல்றதுக்கு தான் போறாங்க, வீரர்கள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் ஒரு உதாரணம் மூலமாக சொல்றாங்க. 100 பேர் இருக்க இடத்துல 20 பேரை ஈஸியா கொல்ல முடியும் அப்படிங்கும்போது கொல்லல அப்படின்னா ஏன்னு கேட்டாக்கா, அவங்கதான் தவறு ஒண்ணும் பண்ணலையே, நம்ம மேல எந்த தாக்குதலும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் ராணுவம்னாலோ போர்னாலோ கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து அந்த ஒரு தகவல் நமக்கு ஒரு வித்தியாசமான கருத்தை கொடுக்குது. அடுத்ததாக குகை மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்துல இந்த குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த காலத்து ஆதி காலத்து மனிதன் குகை ஓவியங்கள் எல்லாம் வெறுமனே இந்த மாதிரியான ஒரு மனிதனை கொல்வது போன்ற ஒரு ஓவியங்கள்லாம் இல்ல. ஒரு குழுவாக இருக்கிறது, ஒரு தலைவனாக காமிக்கிறது, இந்த மாதிரியான ஓவியங்கள் எல்லாமே இந்த விவசாயம் அப்படிங்கிறது தோன்றின பிறகுதான் வருது அப்படிங்கிறதையும், அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு நல்லவனாக தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மிக முக்கியமாக இந்த நூல் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மள அடையாளப்படுத்திக்காம வாழ்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத, அது அப்படி இருந்தால் மனிதன் நல்லவனாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு சுருக்கமா சொல்லுது. இது ரொம்ப பெரிய புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அதை இவ்வளவு சுருக்கி இவ்வளவு எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளபடி சொன்னது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றியும்.
விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தலத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா கண்களை மூடி உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாருங்க. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு அசோக் மணி ஐயா அவங்க நிறைய சொன்னாங்க. மனிதகுலம் நம்பிக்கை ஊட்டும் வரலாறு இந்த புத்தகத்தை வாசித்து அதில் இருந்த கருத்துக்களை நமக்கெல்லாம் புரிய வச்சாங்க. நம்ம புக்கு உட்காந்து படிக்கணும்னா மணிக்கணக்கில் ஆகும். ஐயா ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நன்றிகள் ஐயா. நியூஸ் எப்படி ஒரு மனிதனை மாற்றும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. நியூஸ் பார்க்கறதுனால நமக்கு அந்த செய்தி தெரியுது அப்படின்னு. அப்புறம் ரோடு ஆக்சிடெண்ட்டில் கம்மியானவர்களும் ஆபத்து வரும், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தான் அதிகமாக பலியா வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. கற்பவள்ளியம்மா அதை இது பண்ணி இல்லை ரோடு ஆக்சிடெண்ட்டில் தான் நிறைய பேர் அது தெரியறதில்ல அப்படின்னாங்க. ரொம்ப அருமை. இதெல்லாம் நம்ம யோகிக்கணும். அப்புறம் காட்டில் வாழும் மிருகங்களுக்கும் வீட்டில் வளர்க்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் சொன்னீர்கள். நன்றிகள். அதே மாதிரி வீட்டில் நாம் வளர்க்கும் குழந்தைகளுமே நல்லவர்களாக வளர்கிறார்கள். உதாரணம் அருமை ஐயா. நம்மால் முடிந்த அளவு நல்லவர்களாக வாழ்வோம். நம்மால் முடிந்த அந்த நல்லவர்களை உருவாக்குவோம், வாழ்த்தி வழி நடத்துவோம். வாரீர். நன்றிகள் ஐயா. ஐயா அவர்களும் அவங்க குடும்பமும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை பொழுதுல அசோக் மணி ஐயா அருமையான கருத்துக்களை பதிவிட்டாங்க. மனித குலம் நம்பிக்கையூட்டும் தலைப்பே அருமை ஐயா. மனிதனோட வாழ்வு எப்படி இருந்தது, விலங்குகளோட வாழ்வு எப்படி இருந்தது, விலங்குகளை எப்படி மனிதர்கள் பயன்படுத்தினாங்க, விலங்குகளுடைய செயல்பாடு என்ன, மனிதர்களுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய அற்புதங்கள், அது தொடர்பான ஒரு பெண்மணி கரடியை ஆராய்ச்சி பண்ணது, இந்த மாதிரி பல புதிய புதிய செய்திகளை நம்மளுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. கற்றலின் கேட்டல் நன்று.
ஐயா படித்த நூலை படிக்க முடியலட்டாலும் ஐயா அதில் உள்ள கருத்துக்களை நமக்கு தேவையானதை எடுத்துரைத்தார்கள். அசோக்மணி ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். ஐயா இது போல பல புதிய கருத்துக்களை நீங்க தளத்துல பகிர்ந்துக்கணும் ஐயா. நாங்களும் தெரிந்து கொள்வோம் ஐயா. நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அசோக் மணி சகோதரருக்கு நன்றிங்க. காலையில ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோட சாரத்தை கொடுத்தீங்க. நன்றிங்க. நிறைய புதிய தகவல் நம்மளோட வாழ்வியலுக்கு நல்ல அன்றாட வாழ்க்கை தேவையானதும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல அழுத்தமான கருத்துக்கள் நிறைய இடத்துல இருந்தது. அதுவும் நம்ம எப்படி ஒரு ஆன்மீக சார்ந்தோ அல்லது நம்மளை அமைதிப்படுத்திக்கூடிய ஒரு மனிதனுக்கு அன்பும் கருணையும் எப்படி அதிகமாகுது அப்படிங்கறத பத்தி நாங்க தவத்தை சார்ந்து கொஞ்சம் எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்க சொன்ன ஒரு இதுல நான் அது குறிப்பா கூட நான் எடுத்துக்கிட்டேன். நன்றிங்க சகோதரர் அதற்கு. செரோட்டோனின் எந்த அளவுக்கு நமக்கு செரோட்டோனின் மெலட்டோனின்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறத நான் சர்க்காட்டியன் தூக்கம் சார்ந்து நாங்க எழுதிட்டு இருக்கோம். அதுல இந்த புக்ல எனக்கு நிறைய பாயிண்ட் கிடைச்சிச்சு. நன்றிங்க சகோதரர். எப்படி அது நெகட்டிவாவும் மாறுது அப்படிங்கிறது கொஞ்சம் சயின்டிபிக்காவும் எழுத சொன்னாங்க. அதுல நீங்க கொடுத்ததுல சயின்டிபிக்கா நிறைய இருந்தது. நன்றிங்க. நன்றி நன்றி. முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து இயல்பிலேயே மனிதன் அன்பா இருக்கானா அப்படிங்கிறது மத்த உயிரினத்தோட அப்படிங்கிறப்ப இது புதிய தகவல் நிறைய கிடைச்சது இன்னைக்கு. நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க உங்களோட சிந்தனைன்னு இன்னைக்கு நேத்து பாக்குறப்பே இவங்க புதுசா நிறைய கொடுப்பாங்களே அப்படின்னு என்ன இருந்தது. ஆனா கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். திருப்பி முழுமையா நான் ரீப்ளேல கேட்டுக்கிறேன். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு ஒரு நல்ல எஃபோர்ட் பண்ணி நல்ல ஒரு புத்தகத்தையும் விளக்கத்தையும் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரிஷிகேசவன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை அசோக் மணி அவர்களின் புத்தக பகிர்வு ரொம்ப செய்திகள் ரொம்ப இருந்தது. இதில் 2 பேர் நம்ம 3 கூட இங்கே எடுக்கலாம். முதல் விஷயம், ஒரு புத்தகத்தை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை படிச்சுட்டு ப்ரெசன்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஃபின்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ரிச்சர்ட் ஃபின்மேன் அவர் ஒரு சின்ன குழந்தை கூட புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதை உள்வாங்கன்னா அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்தது அவர் கொடுத்ததை அப்படியே கற்பவல்லி அவர்கள் திருப்பி கொடுக்குறப்போ அது இவங்க ஒரு ஏஐ அப்படின்ற மாதிரி தோணுது. ரொம்ப அழகாக அதை முழு விஷயத்தையும், இப்போ சசிகலாமா கூட லேட்டாக வந்தேன் அப்படின்னாங்களே, அப்படி யாரும் லேட்டாக வந்தால் கூட இவங்களுடைய அந்த சம்மரியிலேயே முழு விவரத்தையும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மிக அழகாக இருந்தது. ஓகே, கம்மிங் பேக் டு த புக். நீங்கள் கொடுத்ததில் ஒரு மனிதன் நல்லவனா அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ், அதுதான் அவைலபிலிட்டி பயாஸ் அப்படின்னு சொன்னீங்க. கன்ஜங்ஷன் பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட நியூஸ் நமக்கு வெளியே எப்படி கொண்டுகிட்டு வரோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் அந்த ரோடு பஸ் ஆக்சிடென்ட்டு அண்டு ஃப்ளைட்டு அதை பற்றின செய்திகள் அப்படின்றதும், அப்புறம் இந்த செரட்டோனின் ஆக்சிடோசின் இதோடைய தாக்கம் எப்படி, ஒன்று மகிழ்ச்சி, செரட்டோனின்றது மகிழ்ச்சிக்கும் ஆக்சிடோசின்ங்கிறது லவ் சம்மந்தப்பட்டதும் அப்படிங்கிறதும், இது யாருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது உருவாகுது, அவங்களுடைய ஆக்ஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் அந்த 99% டிஎன்ஏ ஒத்து போனது 1%ல என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் உண்டானது. அதில் கொடுத்த எவிடன்ஸில் அவர் அது அவைலபிலிட்டி பயாஸுக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்றப்ப அந்த ஒரு டைட்டானிக் இதையும் 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவரையும் காட்டுறாங்க. ஸோ
இது மக்கள் அடுத்தவங்களுக்கு உதவணும். நாம் போனாலும் பரவாயில்ல, அவங்க சின்ன வயசில் இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், பெண்கள் முன்னே போகட்டும் அப்படின்றத இந்த டைட்டானிக்லேயும் இதுலேயும் காட்டி அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொண்டுட்டு வந்துச்சு. ஓகே, இதே மாதிரி மன்னர்கள் வாழ்ந்த காலத்துலேருந்து எடுக்கும்போது நம்ம அசோகரோட இதை கண்டோம். போர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஹெச்ஜி வெல்ஸ் எழுதியிருப்பார். உலகம் உள்ளவரை, வரலாறு உள்ளவரை ஒரு மன்னர் மிகச்சிறந்தவர் அப்படின்னா ஒரு அசோகர் தான் அப்படின்றத கொண்டு வந்திருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணினார்? அவரும் முதல்ல கலிங்கத்து மீது போரிட்டவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட மனநிலையில் என்ன மாற்றம் வந்துச்சு? அங்கே தான் நீங்கள் சொன்ன அந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன், அந்த அன்புங்கிறது மக்கள் மீது, அங்கே செத்தவங்களை ரத்தம் போனது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்தது தான் அந்த சேஞ்சஸ். அதுக்கு பின்னால் நம்ம புத்திசம், உபகுப்தர் இதெல்லாம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அந்த ஹார்மோனோட இது எந்த அளவுக்கு அப்படின்றோம். சரி, இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப நீங்கள் சொன்னது எல்லாமே கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போல ஜப்பான் இது கொண்டு போட்ட அந்த அமெரிக்கா ஆகஸ்ட் 6 1945 ஒரு ஹீரோஷிமாவில் போட்டாங்க. ரைட்டு, எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது அந்த ஆக்சிடோசினோ அந்த செரட்டோனினோ இருந்திருந்தா அடுத்தது 2 நாளையில் மறுபடியும் கொண்டு போய் போடுவாங்களா? அது ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷன் எனக்கு வந்தது இந்த இடத்துல வரும்போது. ஸோ ஆனால் அந்த புத்தகத்தில் ஓவரால் நமக்கு எகைன் அவைலபிலிட்டி பயாஸ் நீங்கள் கொண்டு வரும்போது செய்திகள் பரப்பப்படுகிறது, அது எது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அது அவங்கள பற்றி கொண்டுட்டு வருது அப்படின்றதுக்கு நிறைய எவிடன்ஸ், அவங்களோட ரிசர்ச் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் நம்ம இப்படியும் நடக்குது. ஹிட்லரோட நார்சிஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கேம்பை பற்றி பார்க்கும்போதும் அதுலேயும் பல இது நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறது கடந்து ஓவர் கம் பண்ணி நம்ம பாசிட்டிவிட்டியை அதிகமாக எடுத்துக்கலாம். மக்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டுட்டு வரணும், அப்படிங்கிற செய்திகளை அதிகமாக வெளியே கொண்டுட்டு போகணும் அப்படின்றது. இப்போ அவங்க சசிகலா அம்மா சொல்லும்போது சொன்னாங்கல்ல, இந்த செரட்டோனின் இதை பற்றி பேசும்போது இது உருவாக்குற கெடுதலை பற்றியும் யோசிங்க, இதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி இது பல வகையில் பல கோணங்களில் எங்களையும் மற்றவர்களையும் சிந்திக்க வைப்பதற்கு உங்களுடைய இந்த நல்லபடியாக இருக்குது. ஸோ நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேற மக்களுக்கு வாய்ப்பிற்கு நன்றி. பேசுறது தெளிவா இருக்குதா? ஹலோ, கேக்குதாக்கா? ஹலோ, கேக்குதா? தெளிவா கேக்குது, நீங்க பேசுங்க. நன்றி. இன்னைக்கு அவங்க அசோக்மணி புக்கை பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்கை அந்த யுவன் மகாராரி அந்த தேதி தான் ரிமைன் பண்ணுச்சு. அதில் உள்ள கோர் கண்டென்ட்டும் இதில் உள்ள கோர் கண்டென்ட் அப்படியே மேட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் எடுக்கலாம். முதல்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற காரணம் மெத்து. அந்த மெத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த லிஸ்ட் பண்ணுவார். ஒன்று ரிலீஜனாக இருக்கலாம், இன்னொன்று மணியாக இருக்கலாம், மேபி அக்ரிகல்ச்சரை கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய எப்படி சொல்லுவாருன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோசடி அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஃபார்மிங் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைரார்கி டிஃப்ரென்ஸ் வரும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மனிதர்களில் வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு டைமென்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அசோக்மணியோட புக் இருந்துச்சு, அந்த செரோட்டின் ஆக்சிடேஷன். அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி தான் அந்த நியர்ந்தல், அதுக்கப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ். என்னதான் பார்த்தீங்கன்னா நியர்ந்தல் பலமார்ந்தவர்களாக இருந்தாலும் ஹோமோசேப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகளால் குழுக்களாக நம்ம ஃபார்ம் ஆகிருப்போம். அந்த நம்பர் அதிகமாக இருந்ததுனால தான் நியர்ந்தல்லாம் ஈஸியாக அவங்க அழிச்சிட்டு ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும் ஒரு அழிக்க முடியாத ஒரு இனமா வந்திருக்கு அப்படின்றது அவரோட தியரியா இருக்கும். ரெண்டுமே அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு இது வரைக்கும் வரலாறு பத்தி பாத்தீங்கன்னா யுவன் மகாராரி இந்த சீக்வன்ஸ் புக் மட்டும் தான் ஒரு கிளியர் எவிடன்ஸ் இருந்துச்சு. இது இன்னொரு டைமென்ஷன் எனக்கு எடுத்துட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, வாய்ப்பு.
அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு அசோக் மணியோட நிகழ்வுல அந்த ஃபிளையர்ல பார்க்கும் போதே நிறைய தகவல்களும் இருந்தது, சிறப்பா இருந்தது. அதற்கும் நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் வரலாறு. என்ன இந்த சமூகம் கெட்டுப்போச்சுன்ற மனசுல ஒரு எதிர்மறையான தாக்கத்திற்கு அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தரக்கூடிய ஒரு புத்தகத்தை மிகவும் அற்புதமாக இன்று அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அளித்து சென்றார். அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இப்படி இந்த சமூகத்தை பற்றி எதிர்மறையான சிந்தனைகள் உள்ள சூழ்நிலையில் மனிதன் இயல்பாகவே நல்லவன். எப்பொழுது ஒரு மனிதன் நில உடைமைதாரராக மாறினானோ அப்பொழுதே அந்த சுயநல போக்கு உருவானதாக மனிதகுலம் ஆரம்பிக்கும் போது அது உருவானதாக அன்பு தம்பி வந்து அற்புதமாக அந்த நிலையை எடுத்து கூறினார். அப்பொழுது சுயநலமின்றி ஒரு மனிதன் எப்பொழுது வாழ தொடங்குகிறானோ அப்பொழுது இந்த சமூகத்தில் மாற்றம் நடக்கும். இதேதான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களும் இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா எடுக்கிற நோக்கம் இருக்காது, கெடுக்கிற நோக்கமும் வளராது, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா எடுக்கிற நோக்கம் இருக்காது, கெடுக்கிற நோக்கமும் வளராது. இப்படி சமூகத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், எங்கும் இல்லாமை நிலை வேண்டும் என்று கூறி அற்புதமாக இன்றைய காலை பொழுதை ஒரு பயனுள்ள பொழுதாக மாற்றிய அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. அந்த புத்தகத்தின் சாராம்சத்தை அழகா அந்த பாடல்கள் மூலமாவே, அந்த பாடல் வரிகள் மூலமா சொன்னீங்கய்யா, மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அசோக் மணி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குது. ஓகே, ஸோ நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கேன். முதல்ல இன்னைக்கு இந்த புக்கு மொத்தமும் படிக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். என்னன்னா, இந்த ஆக்சிடோசின் செரோட்டோனின் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இந்த புக்ல இருந்து. அது சுரந்தா நம்மளோட குழந்தைகள் நல்லபடியா வளருவாங்கன்ற ஒரு எவிடன்ஸ் இந்த புக்ல இருக்கு. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை எப்படி சுரக்க வைக்கிறதுன்றது இந்த புக்ல இருக்கு. அன்பா இருக்கணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நமக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கடைபிடிக்கணும், கோவப்படாம. அது ஒண்ணு. ரெண்டாவது, ரிஷி சார் கிளம்பிட்டாரு. அவரு கேட்டார் அந்த ஹிரோஷிமா இன்சிடென்ட் பத்தி. அகைன் அதுக்கு நான் கன்வின்சிங்கா, இந்த புக்ல அதை பத்தி ஒன்றும் இல்லை, பட் நான் கன்வின்சிங்கா எடுத்துக்கிற தியரி என்னன்னா, இந்த ஆக்சிடாக்சின் பத்தி அவர் சொல்றது, இந்த ஆத்தர் நம்மளை அடையாளப்படுத்திக்கும் போது அது ஒரு மாதிரி உருவாகுது. நான் இந்த கூட்டத்தோட சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு லவ் மேக்கிங் ஹார்மோன் ஆகுது. இன்கேஸ் ஆப்போசிட்ல இருக்க க்ரௌட் என்னோட க்ரௌட் இல்லைன்னு நினைச்சோம்னா அதே ஆக்சிடாக்சின் சுரக்குது, சுரக்காம இல்லை, அது வேற மாதிரியான விளைவுகளை கொடுக்குது. நான் உனக்கு கொல்லணும்ன்ற அந்த முருகத்தனமானது கொடுக்கறதும் அந்த ஆக்சிடாக்சின் தான். ஸோ அதுக்கு 2 கேரக்டர் இருக்குன்னு தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு பாம்பு போடும்போது
அவங்களுக்கு அந்த அது சுரந்திருக்கும் வேற மாதிரி. இவன் என்னோட இனம் இல்ல, இவன் என்னோட ஆள் இல்ல, இவன் வேற ஒரு கண்ட்ரிக்காரன், அவனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸையும் கொடுத்தது அதான் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஹியூமனா இவர் சொல்ல வருது என்னன்னா, நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஆக்சிடாக்சின் கேன் பிஹேவ் லைக் திஸ், அதனால நமக்கு இருந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் அவர் சொல்ல வராருன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லணும்னு நினைச்சேன். மூணாவதா சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, இதுல நிறைய பேர் புக் படிப்பீங்க கண்டிப்பா. மேபி நெக்ஸ்ட் டைம் இருந்து நம்ம பேசுற புக்கு நீங்களும் கொஞ்சம் படிச்சுட்டோ இல்லை அதை பத்தி தெரிஞ்சுட்டோ வந்தோம்னா உங்களோட கருத்துக்கள் கேட்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எப்படி பாத்தீங்க, அந்த மாதிரி நான் பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில பிரிட்டோஸா இல்ல, அடுத்த மாசம் நான் பேசணும்னு நினைக்கிற புக்கு லாஸ்ட் டைம் வேல் அவர் சொன்ன புக்கு தான், நெக்ஸஸ் அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த புக்கும் கிட்டத்தட்ட இதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கு. ஸோ அது நல்லபடியா பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி அதை பத்தியும் பேசலாம். ஸோ நெக்ஸஸ் பத்தி வேணா நீங்களும் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்போ நம்ம சேர்க்கும் போதுன்னு தோணுச்சு, அதை சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான் மேடம், என் சைட்ல இருந்து முடியுது. தேங்க்யூ. மிக்க நன்றி. ரிஷிகேசன் ஐயா கவனிப்பாளர் தளத்துல கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்க சொன்னதுக்கான பதில் அவருக்கும் கேட்டிருக்கும். இந்த ஒரு சுரப்பி அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் அன்பை விதைக்கிறது இல்ல, அதே தன்னை சாராதவர்கள்னா ஒரு வெறுப்பை விதைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்க கிட்ட அன்பை விதைக்கணும் அப்படிங்கிறது. இன்றைய சூழ்நிலைகள் பல விஷயங்கள்ல எதிர்மறையான விஷயங்களை நம்ம தினமும் கேட்டுட்டே இருக்கோம், செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான புத்தகங்கள் நமக்கு நம்பிக்கையும் அன்பையும் மீண்டும் மீண்டும் விதைக்குது அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா ரொம்ப சோர்ந்து போன மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் நம்பிக்கையும் கொடுக்குது. மிக்க நன்றி இந்த அருமையான ஒரு புத்தகத்தை நமக்காக வழங்கியதற்கு. சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம்ம நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு முகவே பொன்னார் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.